ஹாய் கைஸ், இன்னைக்கு ரிக்ரெசர் மான்வாவோட சாப்டர் 26 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் சாப்டரில் என்ன நடந்ததுன்றதை லைட்டாக பார்த்துடலாம். லாஸ்ட் சாப்டரில் என்ன நடந்திருக்கும், அந்த ஜங்கோட ஓல்டு டீமையும் நம்ம பசங்க தான் சேர்ந்து எலிமினேட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோக்கு புதுசாக சில கிளாஸஸ்லாம் ஓப்பன் ஆயிருக்கும். கடைசியாக நம்ம ஹீரோக்கு 2 ஆப்ஷன் இருந்திருக்கும். ஒன்று வந்து அல்கமிஸ்ட், இன்னொன்று வந்து வார்லாக். நம்ம பார்க் என்ன சொல்கிறான்னா வார்லாக்கை சூஸ் பண்ணுன்னு சொல்லி இந்த இடத்துல கிம் கூட சண்டை போட்டுட்ருக்கான். அண்ட் கிம் என்ன சொல்கிறேன்னா அல்கமிஸ்ட்டை சூஸ் பண்ணுன்னு சொல்லி சண்டை போட்டுட்ருக்கான். ஸோ 2 பேரும் மோதிக்கிறத பார்க்கும்போது பார்க் சைடு வந்து ஏதோ டைகர் வந்து இருக்கா மாதிரியும், கிம் சைடு ஏதோ வந்து ஒரு டிராகன் இருக்கா மாதிரியும், இவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வர மாதிரி காமிச்சு லாஸ்ட் சாப்டர் முடிச்சிருப்பாங்க. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் பார்க் தான் பேசிகிட்டு இருக்கான். டெய்லி கொஞ்சம் யோசிச்சுப்பாரு, நீ அந்த வார்லாக்காக மாறி அதில் வர அந்த டார்க்னஸ் பவர்லாம் யூஸ் பண்ணி இங்கே இருக்க மான்ஸ்டர்ஸ்லாம் எலிமினேட் பண்ணால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாடுறா. நம்ம பார்க் அப்படியே ஹீரோ வந்து அந்த வார்லாக் காஸ்டியூமில் இருந்தால் எப்படி இருப்பான்றதை யோசிச்சு பார்க்குறான். அவனோட கேரக்டருக்கு இந்த ஈவில்னஸ்லாம் செட் ஆகாது அப்படின்னு இவன் நினச்சிட்டு இருக்கான். அதுதான் பக்காவாக செட் ஆகும், அது நமக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் அந்த பிளாக் கலர் ரோப் அதை மாட்டிக்கிட்டு ஒரு மாதிரி ஸ்வாகாக இருப்பான் அவன் அப்படின்ற மாதிரி இவன் இமேஜினேஷனுக்குள்ளே போயிட்டான். இந்த ஃபோட்டோனால ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஹீரோ வந்து இந்த டார்க் மேஜாக இருந்தால் எப்படி இருப்பான்றத. ஏன்னா ஃப்யூச்சரில் ஒன்று வரும், அது நம்ம ஹீரோ மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே நம்ம பார்க் வந்து பேசிகிட்டு இருக்கான். ஒரு வேளை அவன் வந்து அந்த டார்க் மேஜ் வார்லாங்க சூஸ் பண்ணலனாலுமே வேறு ஏதாவது தான் நீ சூஸ் பண்ணணும், அல்கமிஸ்ட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கான். உடனே அந்த இடத்துக்கு கிம் வந்து அவங்க கூட சொன்ன போட்டுருக்கான். இல்லை அவன் கண்டிப்பாக அல்கமிஸ்ட் தான் சூஸ் பண்ணுவான்னு சொல்ல, இல்லை அவன் வார்லாக் தான் சூஸ் பண்ணுவான். 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறானுங்க. இவனுங்க சண்டை முத்தி போயிட்டு அயான் கிட்ட போயிட்டானுங்க. 2 பேரும் ஒரே நேரத்தில். பார்க் வந்து நோ நிமின்றான், கிம் வந்து அயான்றான். நீ சொல்லு, லீக்கு அல்கமிஸ்ட் நல்லா இருக்குமா இல்லை வார்லாங் நல்லா இருக்குமான்னு சொல்லி யோசிக்க சொல்கிறாங்க. இவளுமே யோசிச்சு பார்க்குறா. ஃபஸ்ட்டு வந்து அல்கமிஸ்ட்டை தான் யோசிச்சு பார்க்குறா. அல்கமிஸ்ட்டாக இருந்தால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், அதே மாதிரி டார்க் மேஜாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த காஸ்டியூம்லாம் போட்டிருந்தா எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு இன்னமும் ப்ளஷ் ஆகிட்டு இருக்காங்க. அதை பார்த்து இப்போ நம்ம ஹீரோக்கும் கன்ஃபியூஷன், என்னடா சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. இதே நான் வந்து வார்லாங் சூஸ் பண்ணேன் அப்படின்னா அது வந்து டார்க் சைடு, அதனால நிறைய பிரச்சனையும் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அதே தான் கரெக்டு. அதனால அவனுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். ப்ளஸ் அது வந்து ஈவில் சைடு, நம்ம என்ன ஆனாலும் ஈவில் சைடு போகக்கூடாது. அண்ட் இவன் கையில் ஒரு புக்கை வச்சுருக்கான். இதை வந்து நான் ரொம்பவே எதர்ச்சியாக கண்டுபிடிச்சேன். இது வந்து அல்கமிஸ்ட்டுக்கான ரொம்பவே ரேரான ஒரு புக்குன்னு சொல்ல. இதை பார்த்து நம்ம ஹீரோ எக்ஸைட் ஆக அந்த இடத்துல டியாகோ பார்க் அவன் வந்து அழுதுட்டு இருக்கான். நீ மட்டும் அல்கமிஸ்ட்டை சூஸ் பண்ண அப்படின்னா நான் இந்த புக்கை உனக்கு கிஃப்ட் பண்ணுவேன். அந்த புக்கு வந்து ரேமஸ் டக்கர்ன்ற ஒரு அல்கமிஸ்டோடது. அந்த அல்கமிஸ்ட் வந்து நம்பர் 1 அல்கமிஸ்டாக இருந்திருக்காரு. ப்ளஸ் வந்து அவர் எல்லாம் பயாலஜிக்கல் இதுவை பற்றி, இந்த மேஜிக் பற்றி, போஷன்ஸ் பற்றி, அல்கமியில் என்னென்ன வருமோ அது எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிருந்துருக்காரு. அவர் வந்து செத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவரை கண்டுபிடிச்சி ரிசர்ச் பண்ணது எல்லாத்தையும் இந்த புக் வழியாக இன்றைக்கி வரைக்கும் பாஸ் டவுன் பண்ணியிருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். ப்ளஸ் இந்த புக்கை அப்ளைன் பண்ணுறது மூலமாக இன்டெலிஜென்ஸ் ஒன்று வந்து கெயின் ஆகும், ப்ளஸ் மானா வேறு ஒன்று கெயின் ஆகும். இப்போ சொல்கிறா, இது உனக்கு வேணுமா வேணாமா அப்படின்னு கேட்க, யாரா இதை வேணான்னு சொல்லுவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அண்ட் இந்த இடத்துல பார்க் சமகாண்டாகிறான். டே இதெல்லாம் நியாயமே இல்லைடா, சரியா? உனக்கு வேணும் அப்படின்னா நீ பேசி அவனை கன்வின்ஸ் பண்ணு. அதை விட்டு ஒரு ஐட்டமை காமிச்சு அவனுக்கு ஆசையை தூண்டி இந்த கிளாஸை சூஸ் பண்ண வைக்கிறியா? சரி, இந்த புக்கு முதல்ல உனக்கு எங்கேருந்து கிடச்சிது, நீ இதை எங்கேருந்து எடுத்தேன்னு கேட்க, இல்லை அந்த ட்ரெஷர் அதான் ரிங்ஸ்லாம் கொடுத்தல அது கூடவே இதுவும் இருந்ததுன்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறான். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமா நோ சொல்கிறதுக்கு எனக்கு வேறு எந்த ஆப்ஷனும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸ்டார்டிங்கில் இருந்தே இவன் கொடுத்த அந்த பிரேஸ்லெட் அண்ட் அந்த ரிங்ஸ்லாம் ஈஸியாக கிடைக்கிற ஒன்று கிடையாது. என்னதான் இவன் வந்து ஒரு ரிக்ரெஸராக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ட்ரெஷர் கிடச்சிது அதுலேருந்து இது எடுத்தான்றதை நம்புற அளவுக்கு நான் லூஸும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இவங்ககிட்ட இன்வென்ட்ரி இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இவன் ரிக்ரெஸ் ஆகிறதுக்கு முன்னாடிந்தே இந்த ஐட்டம்ஸ்லாம் இவன் கையில் வச்சுருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி. அதாவது இந்த ரிக்ரெஸ் ஆனால அப்போ இந்த ஐட்டம்ஸோட வந்திருக்கணுன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். லீ நீ அல்கமிஸ்ட்டை சூஸ் பண்ணுன்னு கிம் சொல்ல, இல்லை நீ வந்து வார்லாக்கை சூஸ் பண்ணுன்னு பார்க் சொல்கிறான். அயான் உனக்கு என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணுன்னு சொல்கிறா. இங்கே நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு சரி ஓகே நான் வந்து அல்கமிஸ்ட்டை சூஸ் பண்ணுன்னு சொல்ல பார்க்கோட தலை தொங்கிடுது. அப்புறம் அயான் இங்கே சந்தோஷப்படுறா. நம்ம ஹீரோவும் அல்கமிஸ்ட்டை சூஸ் பண்ணிட்டான். அண்ட் நம்ம ஹீரோக்கு அல்கமி பற்றின பேசிக்ஸ் எல்லாமே இப்போ அவன் மைண்டுக்குள்ளே வந்தது. ப்ளஸ் வந்து அவனுக்கு ஏற வேண்டிய ஸ்டார்ட்ஸ்லாம் ஏறிடுது. அண்ட் இப்போ ஓவர் வியூவில் என்ன சொல்லுது அந்த சிஸ்டம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இப்போ நீ ஏதோ கொஞ்சம் டீசெண்டான பார்த்து சூஸ் பண்ணியிருக்க. நீ நல்லா பண்ணுறத பார்த்தா இப்போ என் நெஞ்சு வலிக்குது. அது மட்டும் இல்லை, நீ டிசர்வே இல்லாத ஒரு ஐட்டமை வேறு இப்போ நீ கையில் வச்சுருக்க. நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், நீ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு உன்னோட எபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா இது அந்த ராமஸ் டக்கரோட புக்காக இருந்தாலும் இது உன் கையில் இருந்ததுன்னா வேஸ்ட் தான் சொல்லிட்டு அது எப்பயும் போல் நம்ம ஹீரோ டிமோட்டிவேட் தான் பண்ணிருக்கு. இங்கே கிம்மை பார்க்கணும், தலைவருக்கு ஒரே சந்தோஷம். ஹீரோ வந்து அல்கெமியை சூஸ் பண்ண உடனே அப்புறம் அந்த புக்கை கையில் வச்சுட்டு நம்ம ஹீரோவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோவுமே இப்போ உன் கண்ணுக்கு நான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தெரியுறேன்ல, இப்போ நீ வந்து நீ இன்வெஸ்ட் பண்ண ஒரு ஸ்டாக்னா இதுக்கப்புறமா நான் வெறும் யூஸ்ஃபுல்லான அட்மினிஸ்ட்ரேட்டராக மட்டும் இருக்க மாட்டேன். இப்போ நீ இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஸ்டாக்னா அதுவும் அல்கெமி ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆள் பைத்திய மாதிரி சிரிச்சிட்டு இருக்கிறான்.
நம்ம கிம்முமே புக்கு குடுத்துடுறான் அவன் கையில. அப்புறம் எல்லாருமே கங்ராட்ஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோ இன்னும் யோசிக்கிறது நிறுத்தல. நீ இன்வெஸ்ட் பண்ண ஒரு நல்ல ஸ்டாக்னா, நீ வந்து எனக்கு அடிக்கடிக்கு இன்வெஸ்ட் பண்ண அப்படின்னா, நானும் க்ரோ ஆவேன். என் மூலமா உனக்கும் காசு க்ரோ ஆகும்னு சொல்லிட்டு நம்ம ஆள் வந்து ஜாலியா இருக்கான். இப்ப அப்படியே எல்லாரும் தூங்கிர்றாங்க. நம்ம ஹீரோ மட்டும் அந்த புக்க வச்சு படிச்சுட்டு இருக்கான். அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது தான் அவனுக்கு தெரியுது. இந்த அல்கெமினா என்னன்னு தெரியுது. ப்ளஸ் இந்த அல்கெமி அவன் பண்ணணும் அப்படின்னா, அவனுக்கு சில எக்யூப்மெண்ட்ஸ் ப்ளஸ் சில ஐட்டம்ஸ்லாம் தேவைப்படுது. ஸோ இத பத்தி யோசிச்சுட்டு இருக்க, அப்ப சடனா அந்த இடத்துல நம்ம கிம் எழுந்துக்கிறான். "டேய் நீ இன்னும் தூங்கலையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்லடா நான் இன்னும் தூங்கல. இப்ப தானே புதுசா அல்கெமி ஸ்கில் கிடைச்சிருக்கு. இத பத்தி தெரிஞ்சுக்க இன்னும் நெறைய இருக்கு." அப்படின்னு சொல்ல, அவன் வந்து ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடான ஒரு லுக்க குடுக்குறானா, இத பார்த்து நம்ம ஹீரோ, "இத பார்க்க கொஞ்சம் ஆக்வர்டா தான் இருக்கு. இவன் ஏதோ ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆன மாரி ஃபேஸ் லுக்லாம் வச்சுட்டு இருக்கான்னு" சொல்லிட்டு இருக்க. ப்ளஸ் வந்து நம்ம ஹீரோ கேட்குறான், "ஆமா எனக்கு டவுட்டு. இன்னும் இந்த டஞ்சன் இன்னும் முடியலையா என்ன? ஏன்னா இது ஏதோ இன்கம்ப்ளீட் மாதிரி ஃபீல் ஆகுது. எந்த ஒரு பாஸ் மான்ஸ்டரையும் நம்ம பார்க்கல." அப்பதான் வந்து கிம்முமே சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னால ஃபுல்லா சொல்ல முடியாது. ஆனா இந்த டுட்டோரியலோட நம்ம லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நம்ம இத முடிச்சுருவோம் தான் நான் நெனைக்கிறேன். அப்புறம் இந்த இடத்துல எந்த ஒரு பாஸ் மான்ஸ்டரும் இருக்கா மாதிரி எனக்கு தெரியல. நாளைக்கு நம்ம அந்த கான்டினென்ட்க்கு போக கூட சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இங்க சில பேர வந்து காட்டுறாங்க. ஏதோ ஒரு பொண்ணு இருக்கா மாதிரி, அந்த பொண்ணு கூட 2 பேர் நின்னுட்டு இருக்கா மாரி. அண்ட் இவ தான் வந்து ஒரு கில்டோட லீடரா இருக்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா அதுக்கு அடுத்து வந்து ப்ளூன்னு சொல்லிட்டு ஒரு கில்ட காட்டுறாங்க. ப்ளஸ் ஸ்டோரி இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட்டே ஆக போகுது. ஏன்னா இவ்வளோ நேரம் இவங்க வந்து வெறும் டுட்டோரியல்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. அதாவது எப்படி இருக்கும், மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் மாரி. இப்போ நீங்க ஒரு கேம் ஆட போறீங்க அப்படின்னா, அந்த கேம் எப்படி இருக்குன்ற ஒரு டுட்டோரியல் இருக்கும்ல. இந்த டுட்டோரியல்ல நீங்க பாஸ் ஆனா தான், உங்களுக்கு வந்து இந்த கேம் விளையாடுற அந்த தகுதி இருக்குன்ற மாதிரி. ஓகேவா? ஆக்சுவலா இப்போ இதே மாதிரி எல்லாருமே இந்த டுட்டோரியல ஃபேஸ் பண்ணி பாஸ் பண்ணவங்க தான் அந்த கான்டினென்ட்குள்ள இருப்பாங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி நம்ம ஹீரோவோட அங்க இருக்கவங்கலாம் ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க. அதோட இந்த சாப்டருமே முடியுது. இப்போ சாப்டர் 27 ஸ்டார்ட்டிங்ல நம்ம ஹீரோ அண்ட் நம்ம பாய்ஸ் எல்லாரும் சேர்ந்து அப்படியே அந்த இடத்த விட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. அப்படி போற வழியில ஜாலியா காமெடி பண்ணிட்டு, ஃபன் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், "ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல நம்ம எல்லாருமே பயந்தோம். இந்த மாதிரி ஒரு கொடூரமான இடத்துலேருந்து எப்படி தப்பிக்க போறோம்னு சொல்லிட்டு. ஆனா போக போக நம்ம இந்த இடத்துக்கு பழகிட்டோம். அண்ட் எல்லாரும் இந்த இடத்துக்கு ஆக்சுவலா அடாப்டே ஆயிட்டோம். இதுக்கெல்லாம் காரணம் நான் ரிக்ரெசர் பார்ட்டில இருக்கிறது தான்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சந்தோஷமா போயிட்டு இருக்கான். அப்ப வந்து அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு டோர் ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் இந்த டோர பார்த்தோனே எல்லாருக்குள்ளயும் ஒரு சின்ன ஹோப். நம்ம ஒரு டிஃபரண்டான வேர்ல்ட பார்க்க போறோம். அங்க நெறைய மக்கள் நம்மள மாரி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வேகமா போய் அந்த டோர திறக்குறாங்க. அங்க டிஃபரண்டான பிளேஸ்லாம் ஒண்ணும் இல்ல. வியர்டான ஒரு பிளேஸ் தான் இருக்கு. அத பார்த்து எல்லாரும் ஷாக் ஆயிடுறானுங்க. என்னடா இது கொடுமை! புதுசா இன்னொரு பிளேஸ்ன்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த இடத்தோட சென்டர்ல ஒரு டிஃபரண்டான மேஜிக் சர்க்கிள் இருக்கு. லைக் நம்ம ஊர் கோலம் மாதிரி ஏதோ இருக்கு அது டிஃபரண்டா. அத பார்த்த உடனே திடீர்னு இவங்களுக்கு ஒரு ரேர் கொஸ்ட் ஒண்ணு வருது. இத பார்த்து எல்லாருமே ஷாக்கு. "என்னது இன்னொரு ஒரு கொஸ்ட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு. அட பாவிங்களா! அப்படியே அத பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அங்க முன்னாடி பார்த்தா இன்னொரு ஒரு டோர் இருக்கு. அவ்வளோதான் எல்லாரும் ஷாக்கு. நம்ம பார்க் போயிட்டு அத தட்டிட்டு இருக்காங்க கடுப்புல. நம்ம ஹீரோ உடனே, "டேய் இருடா, அதுக்குன்னு வேற ஏதாவது ஒரு கண்டிஷன் இருக்க போகுது. அத ஓப்பன் பண்றதுக்கு. இரு என்னன்னு பார்ப்போம். நீ ஏதாவது எசக்கு பொசக்கா பண்ணி வேற ஏதாவது ஒண்ணுத்துல போய் மாட்டிக்க போறன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோ முழிச்சிட்டு இருக்கான். ஓகே, இந்த கிம் சொன்ன வரைக்கும் இந்த இடத்துல வந்து பாஸ் மான்ஸ்டரும் ஒண்ணும் இல்ல. அப்புறம் நான் இத எப்படி ஃபினிஷ் பண்றது? இல்ல இங்க ஏதாவது ஒரு ஹிண்ட் இருக்குமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்க, சடனா அந்த இடத்துக்கு போன கிம் வந்து அவனோட மானாவ யூஸ் பண்றான். அத பார்த்த உடனே அவனுக்கு வந்து அந்த கொஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆன மாரி வந்துது. ஸோ அவ்வளதான் எல்லாரும் அதே பண்றாங்க. அவங்கவங்க மானாவ யூஸ் பண்ணி இந்த கொஸ்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க டோட்டலா. ஸோ இவங்க யூஸ் பண்ண அந்த மானாலாம் சேர்ந்து அந்த டோர் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிடுது. ஸோ இப்போ ஆக்சுவலா த ரியல் கேமே இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்படியே அந்த டோர் ஓப்பன் ஆக, அப்படியே வெளி காத்த அந்த இவங்க சுவாசிக்கிறதுக்காக அந்த சைடு பார்க்க, அப்ப சடனா அங்க ஒருத்தவங்க வந்து, "கங்ராச்சுலேஷன்ஸ்! நீங்க சக்சஸ்ஃபுல்லா இந்த டுட்டோரியல பாஸ் பண்ணிட்டீங்க. இந்த டுட்டோரியல் டஞ்சனுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிள். அது மட்டும் இல்ல, ப்ளூ கில்டோட வாய்ஸ் மாஸ்டர். நமக்கு இவள ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இவள தான் லாஸ்ட் சாப்டர்ல நமக்கு காமிச்சிருப்பாங்க. இவளோட பேர் வந்து லீ சாங்கி. நம்ம வந்து சங்கின்னு கூப்பிட்டுப்போம். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச பேர் வச்சு பழக்கம்ல. ஸோ இந்த பேரை வச்சு நம்ம கூப்பிட்டுக்கலாம். என்னது இவ தான் இந்த டஞ்சனுக்கு ரெஸ்பான்சிபிளா? அப்புறம் இவ இவ்ளோ ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு கன்ஃப்யூஷன்ல இருக்கான். நம்ம பார்க் வந்து யோசிக்கல. "இல்ல நீங்க சொல்றது எனக்கு புரியல. நீங்க தான் இந்த டஞ்சனோட ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா, நீங்க எதுக்காக எங்கள வந்து இந்த இடத்துல ட்ராப் பண்ணீங்க?" "இல்ல நாங்க ஒண்ணும் உங்கள ட்ராப் பண்ணல. ஆக்சுவலா என்னன்னா, நான் வந்து ப்ளூ கில்டோட வைஸ் மாஸ்டர். அண்ட் அந்த கில்டு வந்து ஹோலி எம்பரருக்கு கீழ வரும். அண்ட் அந்த ஹோலி எம்பரர் வந்து காடஸ் கீழ வரும். அந்த காடஸ் யாருன்னு தெரியும்ல. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்திருப்பால ஒரு காடஸ். அந்த காடஸ் தான் இவ சொல்றா. பிளஸ் வந்து ப்ளூன்றது எங்களோட கில்டு நேமு. அண்ட் ஜஸ்ட் இந்த சீசன் மட்டும் தான் நாங்க இந்த டஞ்சன வந்து மேனேஜ் பண்ணிக்கிறோம். நாங்களும் உங்கள மாரி தான். ஒரு நாள் வந்து நாங்களும் இந்த இடத்துக்கு சம்மன் பண்ணப்பட்டோம். அப்புறம் உங்கள மாரி டுட்டோரியல ஃபினிஷ் பண்ணிட்டு இந்த இடத்துல கில்டு ஆரம்பிச்சோன்ற மாதிரி சொல்றா. ஸோ ஆக்சுவலா என்னன்னா, நம்ம ஹீரோ டீம் மாரி தான் இவளுமே. ஒரு சமயத்துல வந்து இந்த இடத்துக்கு சம்மன் பண்ணப்பட்டு, இந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் கில்ட் லீடரா மாறியிருக்கா. ஸோ மேனேஜ் பண்றதுன்னா ஒண்ணும் இல்ல. இந்த டுட்டோரியல யார் முடிக்கிறாங்களோ, அவங்கள வந்து அவுட் சைட் வேர்ல்டுக்கு கைட் பண்ணி கூட்டு போறது. அண்ட் பேலன்ஸ் இருக்க அந்த சர்வைவர்ஸ் எல்லாரையும் காப்பாத்தி உள்ள கூட்டு போறது. அவ்வளதான். இது மட்டும் தான் இவளோட வேலையாமா. அது கூடவே இந்த என்விரான்மெண்ட்டுக்கு நீங்க எப்படி அட்ஜஸ்ட் ஆகுறதுன்றதையும் நாங்க சொல்லிக் குடுத்துருவோம். பிளஸ் உங்களுக்கான ஒரு பேசிக் இடத்தையும் நாங்க அரேஞ்ச் பண்ணி குடுத்துருவோம்.
ப்ளஸ் இந்த டஞ்சன் இருக்குல்ல, இத முடிச்சக்கு அப்புறமேட்டு அந்த டோர் வந்து எப்பயுமே ஓப்பனா இருக்குமான்னு கேட்டா, அது கிடையாது. வெறும் 3 நாளைக்கு தான் ஓப்பனா இருக்குன்ற மாதிரி இவ சொல்லிடுறா. அண்ட் நான் உங்கள வந்து எங்களோட கேம்புக்கு கூட்டு போறதுக்கு முன்னாடி, உங்ககிட்ட இருக்க வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே எங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ருங்க அப்படின்னு வந்து இவ சொல்லிடுறா. அண்ட் இவங்க கில்டு மெம்பர்ல ஒருத்தவங்கள வந்து இந்த மாரி பேலன்ஸ் இருக்க சர்வீஸ வந்து கூட்டு வர சொல்லி, அவ ஆர்டர் போட்டு இவங்க வந்து இவ கூட்டு போறாளாமா. அண்ட் நம்ம ஹீரோ வந்து அவனோட மைண்டை யூஸ் பண்ணி இவளோட எபிலிட்டிஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ இவளோட கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேடட் நைட்டுன்னு இருக்கும். இது வந்து ஃபைனல் எவால்வ் ஃபார்ம் தான். இதுக்கு முன்னாடி வந்து இவன் வந்து 6 கிளாஸ் அப்டைன் பண்ணியிருக்கா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு மேஜாக வந்திருப்பான். அதுக்கு அடுத்து ஒரு கிளாஸ் ஓப்பன் ஆகி அதில் அல்கிமையாக இருப்பான். அந்த மாதிரி இவளுக்கு வந்து 6 கிளாஸ் ஓப்பன் ஆயிருக்கு. ஃபைனல் ஃபார்ம் வந்து இந்த ஸ்கேடட் நைட்னு வந்திருக்கு. ஸோ இவளுக்கு டைட்டில் ஒன்று இருக்குது, அது வந்து அயன் பிளட்டுன்னு இருக்குது. இவளோட ஸ்ட்ரென்த் வந்து 82 இருக்குது, கான்ஸ்டியூஷன் 90 இருக்குது, எண்டுரன்ஸ் 91, மானா 74, இன்ஸ்டியூஷன் 30, லக்கு 33, அஜிலிட்டி 52. நம்ம ஹீரோ கூடலாம் கம்பேர் பண்ணால் இது எங்கேயோ இருக்குது. இப்போ அப்படியே ஓவர் வியூவில் பார்த்தா இவளோட ஸ்டாட்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்ற மாதிரி சிஸ்டம் சொல்லுது. ப்ளஸ் வந்து இவளோட ஃபுல் பொட்டன்ஷியலுக்கு இவ ஆல்மோஸ்ட் ரீச் பண்ணிட்டா. அதாவது இதுக்கப்புறம் வந்து வேறு எதுவும் ஏறாதுன்னு நினைக்கிறேன். அதுதான் இது ஃபுல் பொட்டன்ஷியல்னு சொல்லுது. இவ இவ்வளோ பவராக இருக்கால, இதனால நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு சின்ன டவுட் இருக்குது. இவ போகிற வழியில் நம்மள ஏதாவது கொன்றுவாளோ அந்த மாதிரி. ஆனால் வந்து நம்ம கிம்மை பார்த்த உடனே இவனுக்கு ஓகே, கிம் வந்து ரொம்ப காமாக தான் இருக்கான். ஸோ ரிக்ரெசர் இவ பின்னாடி எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் போயிட்டுருக்கான் அப்படின்னா, ஸோ இவளால் நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ப்ளஸ் இவ வந்து இந்த டுட்டோரியல் அட்டன் பண்ண எல்லாருமே செத்தாங்களா இல்லை உயிரோடு இருக்காங்களான்னு எதுவுமே அவள் கேட்கல. ஆனால் எங்ககிட்ட மட்டும் ரொம்பவே கைண்டாக நடந்துக்கிறா. இதுக்கு காரணம் நாங்கள் இந்த டஞ்சன் கிளியர் பண்ணதாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டே போயிட்டுருக்கான். ப்ளஸ் வந்து இந்த ஷெல்டரில் இருக்கவங்களெல்லாம் இவங்க ரெஸ்கியூ பண்ணிடுவாங்க. ஆனால் என்ன, நான் ஜின்னியக்கு ஒரு குட் பை கூட சொல்லாமல் வந்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் இதை விட்டு வெளியே போயிட்டுருக்கான். இப்போ அப்படியே நம்ம பாய்ஸ் எல்லாருமே அந்த கான்டினென்ட்ன்ற பிளேஸ்க்கு வந்துடுறாங்க. அந்த இடம் ரொம்பவே அழகாக இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம எர்த்து மாதிரி இருக்குது. எல்லாருமே அந்த இடத்துல ஷாக்காக நம்ம பார்க்குக்கு மட்டும் பசி எடுத்தது போல். ஸோ அங்கே கடலாக இருக்குது. உடனே சங்கி என்ன சொல்கிறேன்னா, நான் உங்களுக்கு வாங்கி தரேன், ஆனால் நிறைய சாப்பிட்றாதீங்க, ஏன்னா ஸ்பெஷல் லஞ்ச் நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க் வந்து எல்லோரும் வாங்க நல்லா சாப்பிடுவோம், ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு இவன் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இருக்கான். ப்ளஸ் வந்து இந்த இடத்துல நம்ம ஹீரோ நோட் பண்ணுறான், அந்த இடத்துல நம்ம ரிக்ரெசர் இருக்கால கிம் மட்டும் லைட்டாக ஒரு மாதிரி இருக்கான். அதை பார்த்து வந்து இவன் கூப்பிடுவான். சொல்லுடா என்னடா கூப்பிட்டா அப்படின்னு கேட்க, இல்லை இந்த இடத்து வரைக்கும் நம்ம சேர்ந்து ட்ராவல் ஆகியிருக்கோம், ஸோ ஃப்யூச்சர்லேயும் நம்ம சேர்ந்து ட்ராவல் ஆகலாம், நீ தான் எங்களை பார்த்துக்கணுன்ற மாதிரி சொல்ல, கிம்மும் அதை நினச்சி சிரிச்சுட்டு அதே மாதிரி நீங்கள் தானே என்னையும் பார்த்துக்கணும்னு சொல்கிறதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டர் 28ஓட ஸ்டார்டிங்கில் இவங்க எல்லாரும் சேர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா, இந்த மாதிரி ராஜ மரியாதை கொடுக்கறது ரொம்பவே நல்லாயிருக்கு, யாருக்கு தான் இப்படி வரதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இவன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். அப்போ தான் அந்த சங்கி கேட்டுட்ருக்கா, ஆமாம் இது வரைக்கும் இவ்வளோ சீக்கிரமாக இந்த டஞ்சனை யாருமே கிளியர் பண்ணதில்லை, மோஸ்ட்டாக இந்த டஞ்சனை கிளியர் பண்ணோம் அப்படின்னா 6 மாதம் தேவைப்படும், ஆனால் நீங்கள் 3 மாதத்தில் இது கிளியர் பண்ணிட்டீங்களே எப்படின்னு சொல்லி கேட்க, அது நாங்கள் ஏதோ எதர்ச்சியாக பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி கிம் சொல்லி சமாளிக்கிறான். பட் நம்மளுக்கு தான் தெரியும் இவன் ஒரு ரிக்ரெசரில். அது இல்லாமல் இந்த பார்க் சும்மா இல்லாமல், ஆமாம் இந்த மாதிரி நிறைய டஞ்சன்ஸ் இருக்கான்னு இந்த இடத்துலன்னு கேட்க, ஆமான்னு சொல்லிட்டு சங்கி சொல்கிறா. ஆக்சுவலாக ரிப்பப்ளிக்னு ஒரு இடம் இருக்குது போல், அந்த இடத்துலையுமே நிறைய டஞ்சன்ஸ் இருக்குது, கிங்டம் அலையன்ஸும் நிறைய டஞ்சன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறா. ப்ளஸ் வந்து ஹோலி எம்பையர், அதாவது நம்ம ப்ளூ கில்ட் இருக்காங்களே, இந்த எம்பையர் பேர் வந்து ஹோலி எம்பையர். இவங்க வந்து அதுக்கு கீழே தான் இருக்காங்க. இந்த இடத்துல டோட்டலாக 3 டஞ்சன்ஸ் இருக்காமா. ஸோ புரியுதா, இந்த மாதிரி நிறைய டஞ்சன்ஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல யாரெல்லாம் கிளியர் பண்ணுறாங்களோ அவங்களாம் வந்துருவாங்க. ஒரே டஞ்சன் கிடையாது, நிறைய டஞ்சன்ஸ் இருக்குது இதே மாதிரி. அண்ட் இந்த டஞ்சன்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த இடத்துக்கு சம்மன் படுறவங்க வெறும் கொரியாலேருந்து மட்டும் வர மாட்டாங்க, டிஃப்ரெண்ட் கண்ட்ரிலேருந்து வருவாங்க. ஜப்பான்லேருந்து வருவாங்க, அமெரிக்காலேருந்து வருவாங்க, இந்தியாவிலேருந்து வருவாங்கன்னு தெரில. பட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து வருவாங்க, அதாவது டிஃப்ரெண்ட் நேஷனாலிட்டிஸ்லேருந்து வருவாங்கன்ற மாதிரி சொல்கிறா. ப்ளஸ் வந்து திரும்பி ஒரு தடவை கேட்குறா, ஆமாம் சொல்லுங்கள் எப்படி நீங்கள் கிளியர் பண்ணீங்கன்னு கேட்க, கிம் என்ன சொல்கிறான் அப்படின்னா, சரி சமாளிச்சதெல்லாம் போதும், ஓரளவுக்கு சொல்லலான்னு சொல்லிட்டு, இல்லை நாங்கள் எல்லாருமே எங்களோட கரெக்டான ரோலை ப்ளே பண்ணோம், ஸோ எங்களுக்கு இது ஈஸியாக இருந்ததுன்ற மாதிரி சொல்லிடுறான். இப்போ அப்படியே அந்த ப்ளூ கில்ட் மெம்பர்ஸுமே சொன்ன மாதிரி அந்த சர்வைவர்ஸ் எல்லாருமே வந்து காப்பாற்றி கூப்பிட்டு போயிடறானுங்க. இங்கே நம்ம ஹீரோ அண்ட் மற்றவங்களெல்லாம் ஏதோ வந்து ஒரு செலிபிரிட்டி ரேஞ்சுக்கு வந்து எல்லோரும் கொண்டாடிட்டு இருக்கானுங்க. அதுக்குமே ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா ஷார்ட்டஸ்ட் பீரியடில் எவ்வளோ டஞ்சன்ஸ் இருந்தாலுமே அந்த டுட்டோரியலை கம்ப்ளீட் பண்ணதுலேயே ஷார்ட்டஸ்ட் பீரியடில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறது நம்ம பசங்க தான். அது இல்லாமல் 30 சர்வைவர்ஸை வேற வந்து இவங்க காப்பாற்றிருக்கானுங்க. ஸோ இதில் இவனுங்களோட பேர் வந்து ரொம்பவே அந்த உச்சக்கட்டத்துக்கு போயிடுது. இதெல்லாம் நம்ம ஹீரோவுமே யோசிச்சுட்ருக்கான், அடா பாவி இவன் இதுக்கு தான் இவங்களெல்லாம் காப்பாற்றி வச்சுருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு கிம் பண்ண வேலையை வந்து நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிடறான். இப்போ இவனுங்களுமே அந்த கேம்புக்கு வந்துடுறானுங்க. கேம்ப்புன்னு சொன்னானுங்களே, நான் கூட ஏதோ டென்ட் இருக்கணும்னுச்சா, அங்கே அவ்வளோ பெரிய பில்டிங் இருக்குது, இது அவங்களோட மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸ் கூட கிடையாது, வெறும் கேம்ப்பு தான், அதுவே இவ்வளோ பெருசாக இருக்குது. நம்ம ஹீரோ யோசிச்சுட்ருக்கான், யாரா இவனுங்க தங்க முட்டை போடுற வாத்தான்னு இவ்வளோ காசு வச்சுருக்கானுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே ஜாலியாக யோசிச்சுட்ருக்கான். ப்ளஸ் வந்து நம்ம ரிக்ரெசரை ஃபாலோ பண்ணுறதுல இதுதான் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ். ஏன்னா ஒன்று இவன் ப்ளூ கில்டில் ஜாயின் பண்ணாலும் சரி, வேறு எந்த கில்டில் ஜாயின் பண்ணாலும் சரி,
இது வந்து நமக்கு இந்த பூவில் நடக்கிற மாதிரி தான் ஈஸியான வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அங்கே இருக்கவங்களாம் ஏதோ ராஜா வர மாதிரி வரவேற்றுட்டு இருக்கானுங்க. பட் அப்படி இருந்தும் நம்ம ஹீரோக்கு வந்து இந்த டவுட் மட்டும் போல. ஏன்னா இப்போ இவங்களை வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல கில்டு மாஸ்டரே வந்திருக்கணும். கில்டு மாஸ்டர் வரல. அண்ட் அங்கே இருக்க சின்ன சின்ன வேலை எல்லாத்தையுமே இந்த வாய்ஸ் கில்டு மாஸ்டர் தான் செஞ்சிட்ருக்கா. ஸோ இப்படியே அந்த டவுட்டில் போயிட்டே இருக்க அந்த இடத்துல ஒரு 3 பேர் மட்டும் வித்தியாசமாக நம்ம பசங்களை பார்த்துட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தன் செம கடுப்பில் பார்த்துட்டு இருக்கான். அந்த ஆட்டு தாடி மாதிரி ஒருத்தன் வச்சுட்டு இருக்கான்ல அவன் தான். ப்ளஸ் இப்போ இவங்க எல்லாருமே நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பார்க்லாம் வந்து அந்த லெக் பீஸை அவன் சைஸுக்கு எடுத்து வச்சிருக்கான். நல்லா போட்டு கடின்னு கடிச்சிட்டு இருக்கான். அண்ட் அந்த சாப்பிட்ற இடத்துல எல்லாருமே நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. பட் நம்ம ஹீரோக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குல்ல. ஏன்னா அந்த இடத்துல இருக்க பிளேட்டு ஸ்பூனு எல்லாமே கோல்டில் இருக்குது. அப்போ அவன் அந்த ஸ்பூனை எடுக்கும்போது தான் பார்க்குறான் ஆக்சுவலாக அது கோல்டே கிடையாது. அப்புறம் சங்கி வந்து எல்லாரோட பேரையும் கேட்டுட்ருக்கா. ஸோ எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பார்க் வந்து நான் பார்க், என்னோட கிளாஸ் வந்து ஷீல்டு வாரியர்னு சொல்லிடுறான். அடுத்தது அயான் வந்து நான் அயான், அப்புறம் நான் ஒரு மெஜிஷியன் சொல்லிடுறா. ப்ளஸ் இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா என் பேர் வந்து லீ அண்ட் நான் அல்கமிஸ்ட்டுன்னு சொல்ல அவன் மூஞ்சே மாறிடுது. அல்கமிஸ்ட்டுன்னு சொன்ன உடனே என்னது அல்கமிஸ்ட்டுன்னு சொன்ன இவன் மூஞ்சியே எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு இவன் வந்து கிம்மை போட்டு திட்டிகிட்டு இருக்கான். இவன் என்ன வெறும் போர்ஷன் மேக் பண்ணுற ஃபேக்ட்ரியாக மட்டும் பார்க்குறான்னு? இல்லை அப்படிலாம் இருக்காது. என்னோட கைண்டான அன்பான ரிக்ரெசர் எனக்கு அந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்க மாட்டான்னு சொல்லிட்டு அந்த அல்கமிஸ்ட் புக்கை நினச்சி அப்படியே பார்த்துட்ருக்கான். இங்கே பார்க் நல்லா ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க யார் ஃப்ரீயாக ஓசியில் சோறு போடுறாங்களோ அவங்கள நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல கிம்மே சொல்கிறான் ஆமாம் அவன் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் அவங்களுக்கு நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக ஃபுட்டு தந்துருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணக்கூடாது. அப்படி இருந்தாலுமே இவங்க நம்மளை இந்த அளவுக்கு நல்லா ட்ரீட் பண்ணுறதுக்கு காரணம் நம்ம வந்து அவங்களுக்கு தேவைப்படுறோம். சங்கியும் எதுவும் மறைக்கலாம் இல்லை, ஓப்பனாகவே கேட்டுறா. ஆமாம் நீங்கள் எங்களுக்கு தேவைப்படுறீங்க, நீங்கள் வந்து எங்களோட கில்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க, இதில் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான் இவங்க கூடலாம் யார் சேருவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க டக்குன்னு இந்த கிம் என்ன கேட்டுறான் அப்படின்னா உங்கள் கில்டுக்கான அந்த டீட்டெயில்ஸை சொல்லுங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுங்கன்னு கேட்க நம்ம ஹீரோ ஷாக் ஆகிடான். டேய் இங்கே என்னதான் பார்க்க எல்லாமே ஃபேன்சியாக இருந்தாலுமே இங்கே இருக்க எல்லாமே ஃபேக்குடா, இதை வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து அந்த காடஸை வந்து வழிபட்டுட்டு இருக்காங்க. எந்த காடஸ் இவங்களை மாட்டி விட்டாங்களோ அந்த காடஸ் தான் இவங்க எல்லாருமே வழிபட்டுட்டு இருக்காங்க. இந்த ஹோலி எம்பையரில் சொல்கிறேன். ஒரு வேளை இருக்குமோ இவன் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறான் அப்படின்னா ஒரு வேளை இவன் போன லைஃப்பில் இந்த கில்டுக்கும் இவனுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி சம்மந்தம் இருந்தாலுமே இப்படி அவங்க சொல்கிறதுக்கெலாம் தலையாட்டினா அவங்களுக்கே டவுட் வராதரா அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ளே திட்டிகிட்டு இருக்கான். கடுப்பாக இருக்கே, இவன் என்ன தான் யோசிக்கிறான்னு தெரிஞ்சாவது நல்லாயிருக்கும். ஒரு வேளை இவன் ஒரு புஷ் ஓவராக இருப்பானோ. புஷ் ஓவர்னால் ஒன்றுமே இல்லை, யார் என்ன சொன்னாலும் உடனே ஓகே தலையாட்டுற அந்த மாதிரி ஒரு ஆள். இவன் என்ன தான் புஷ் ஓவராக இருந்தாலும் எதுக்கு இந்த இடத்துக்கு திருப்பி வரான், அதுக்கு ஏதாவது காரணமாக இருக்குமா? இல்லை அப்படி இருக்க சான்ஸ் இல்லை. ஏன்னா இவன் சரியான முட்டாள். இவன் ரொம்பவே கைண்டாக இருக்கான். அதனால தான் 30 பேரை வச்சு அவங்களுக்கு ஓசிலெலாம் சோறு போட்டுருந்தான். பாவம் இவனுக்கு ஒன்றுமே தெரில. இனிமேட்டு இவனை கண்ட்ரோல் பண்ண போகிறது நான் இருக்கேன் உனக்குன்னு சொல்லிட்டு நம்பால் வில்லத்தனமாக யோசிச்சுட்ருக்கான். ஒன்றுமே இல்லை கைஸ், நம்ம ஹீரோவோட பிளான் என்ன அப்படின்னா இவன் வந்து ஒரு ரிக்ரெசர். ஸோ இவனுக்கு என்ன நடக்க போகுதுன்றது எல்லாமே தெரியும். ஸோ அவன் வந்து அவனோட வழியில் போயிட்டுருப்பான். ஸோ அவனுக்கு பின்னாடி வர பிரச்சனைகள், இவனை யாராவது ஏமாற்ற வந்தா இல்லை இவன் யாரையாவது தப்பாக ட்ரஸ்ட் பண்ணால் அந்த இடத்துல நம்ம ஹீரோ இருந்து அதை எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி இவனை ஒரு நல்ல வழிக்கு கூப்பிட்டு போயிட்டு இவனோட வழியும் அவன் ஈஸியாக ஆக்கிப்பான். ப்ளஸ் ரிக்ரெசருமே அவனோட கோல் அச்சீவ் பண்ணிக்கலாம். கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஒரு ஜாலியான லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணலாம். இதோட இந்த சாப்டருமே முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.